கோடீஸ்வர யோகம் தரும் அற்புத ஸ்தோத்திரம். பகவத்பாதர் ஆதிசங்கரர் அருளியது. கனகதாரா ஸ்தோத்திரம். பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி மகாலட்சுமி படத்திற்கு பூமாலை சாத்தி பால் வாழைப்பழம் நெய்வேத்தியம் செய்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பெரியாற்றின் கரையில் காலடி என்ற ஊர் உள்ளது. அங்கு சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதியின் மகனாக 8ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர் ஆதிசங்கரர். சிறுவயதில் அவர் குருகுலத்தில் சேர்க்கப்பட்டார். குருகுல வழக்கப்படி பிஷை எடுத்துத்தான் குருவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதன்படி ஆதிசங்கரர் ஒரு குடிசை வீடு முன்பு நின்று பவதி பிட்சான் தேயி என்று குரல் கொடுத்து பிஷை கேட்டார். இதை கேட்டதும் அந்த வீட்டில் இருந்த பெண் உடலும் மனமும் நடுங்கினாள். வீட்டில் தானம் செய்ய எந்த உணவுப் பொருளும் இல்லாததால் அந்த பெண் தவித்தாள். வீடு முழுக்க தேடிய அவளுக்கு காய்ந்து போன நெல்லிக்கனி ஒன்றுதான் கிடைத்தது. அதை எடுத்து வந்து கண்ணீர் மல்க ஆதிசங்கரரிடம் கொடுத்து, குழந்தாய், என்னிடம் இதுதான் உள்ளது என்று கொடுத்தாள். அந்த பெண்ணின் தான உள்ளத்தையும் ஏழ்மை நிலையையும் உணர்ந்த ஆதிசங்கரர் மனவேதனை கொண்டார். உடனே மகாலட்சுமி தாயாரை குறித்து மனமுருக பாடினார். கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற தொகுப்பை அவர் பாடி முடித்ததும் அந்த ஏழை வீட்டுக்குள் தங்க நெல்லிக்கனிகள் மழை போல பொழிந்தன. ஒரு அட்சய திருதியை தினத்தன்றுதான் இந்த தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் காலடியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணன் கோயிலில் அட்சய திருதியை தினத்தன்று திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அப்போது 32 நம்பூதிரிகள் 10,008 தடவை கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்வார்கள். பிறகு பக்தர்களுக்கு தங்க நெல்லிக்கனிகள், வெள்ளி நெல்லிக்கனிகள் மற்றும் கனகதாரா யந்திரம் போன்றவை வழங்கப்படும். இந்த நெல்லிக்கனிகளை பூஜை அறையில் வைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் படித்து வந்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. இந்த பொருட்கள் எதுவும் கிடைக்காவிட்டாலும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் மாலையில் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் குத்து விளக்கேற்றி மகாலட்சுமி படத்திற்கு முன் அமர்ந்து பாராயணம் செய்தாலே வீட்டில் செல்வம் பெருகும். இந்த நவராத்திரி பண்டிகை நாட்களில் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்து செல்வ கடாட்சம் பெற்று வளமோடு வாழ்வோம். கனகதாரா ஸ்தோத்திரம். அங்கம் ஹரே புலக பூஷணமாச்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்க லீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. மொட்டுக்களால் அழகிய தமாலமரத்தை பெண் வண்டு சுற்றித் தவழ்வது போல் ரோமாஞ்சமெய்திய ஸ்ரீஹரியின் மார்பில் தவழும் மங்கள தேவதையான லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் அழகு, அது அனைவருக்கும் ஐஸ்வர்யத்தை நல்குவது, எனக்கு மங்களம் தருவதாகுக. முக்தாமுக பிரிவு. வித்ததி வதனே முராரே பிரேமத்ரபாப்ரணியிதானி கதாகதானி மாலா த்ருசோ மதுகரிவ மகோத்பலே யா சா மே ஸ்ரீயம் திசது சாகரசம்பவாயா. மலர்ந்து பரந்த உத்பல புஷ்பத்தில் தேன் வண்டு போல் முராரியான நாராயணனுடைய முகத்தில் பிரேமையுடனும் வெட்கத்துடனும் மெல்ல மெல்ல போவதும் வருவதுமான லக்ஷ்மி தேவியின் கடைக்கண்டொடர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். விச்வாமரேந்திர பதவிபிரம தானதக்ஷம் ஆனந்த ஹேது ரதிகம் முரவித்விஷோபி ஈஷன் நிஷேதது மயி ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயா. எல்லா தேவர்களுக்கும் தலைமையான இந்த பதவியை கொடுக்க வல்லதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுப்பதும் நீல ஆம்பலப்பூ போன்றதுமான லக்ஷ்மி தேவியின் அரைக்கண் பார்வை என்னிடம் நொடியாகிலும் நிலை பெறட்டுமே. ஆமீலிதாக்ஷ்மதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்த மணிமேஷ மனங்கதந்திரம் ஆகேரஸ்தித கனிநிக பக்ஷநேத்திரம் பூத்தியை பவேத் மம புஜங்கசயாங்கனாயா. சற்றே மூடிய கண்களையுடைய முகுந்தனை மகிழ்ச்சியுடன் அடைந்து ஆனந்தத்தின் மூலகாரணமாயும் மறைவில்லாததுமான காமசாஸ்திரமயமாகியவர் அவர். சற்று சாய்வாக நிற்கும் கருவிழியும் இமையும் கொண்ட லக்ஷ்மி தேவியின் கண் எனக்கு ஐஸ்வர்யத்தை பயக்கட்டும். பாகவந்தரே மதுஜித ஸ்ரீத கௌஸ்துபே யா ஹாராவலிவ ஹரிநீலமயி விபாதி காமபிரதா பகவதோபி கடாட்சமாலா கல்யாணமாவகதுமே கமலாலயாயா. மகாவிஷ்ணுவின் கௌஸ்துபம் கொண்ட மார்பில் இந்திர நீலமணி ஹாரம் போல் விளங்குவதும் பகவானுக்கே காமத்தை கொடுப்பதுமான லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் தொடர் எனக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும். காலாம்புதாலிலலிதோரசி கைடபாரே தாராதரே ஸ்புரதியா தடிதங்கனேவ மாது சம்ஸ்தஜகதாம் மகனீயமூர்த்தி பத்ராணி மே திசது பார்கவந்தனாயா. கைடபனை வதைத்த மகாவிஷ்ணுவின் கருநீல மேகம் போன்ற சீரிய மார்பில் மேகத்தின் மேல் விளங்கும் மின்னல் கொடி போல் பிரகாசிக்கின்றதே ஜகன் மாதாவின் மேன்மை தங்கிய வடிவம், அது எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும். பிராத்தம் பதம் பிரதமத கலு யத்பிரபாவாத் மாங்கல்யபாஜை மதுமாதினி மன்மதேன
மயாபதே ததே மந்தரமீக்ஷணார்த்தம் மந்தாலச இம்சா மகராலய கண்காயா. பாட்கடலின் மகளான மகாலட்சுமியின் மேலான கடைக்கண் என்மேல் சிக்கென பதியட்டும். அதன் வலிமையாலன்றோ மன்மதன் முதலில் மதுவரக்வனை வீழ்த்திய மகாவிஷ்ணுவினிடத்தில் இடம்பெற்றான். தத்யாதயானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்கசிச்சோ விஷன்னே. துஷ்கர்மகர்மமபனீய சிராய தூரம் நாராயணப்ரணயினி நயனாம் புவா. ஸ்ரீநாராயணரின் பிரியையான லக்ஷ்மியின் கடாட்சம் என்ற கார்மேகம் தயவு என்ற காற்று துணையுடன் வெகுநாள் செய்த பாபமாகிய கோடையை நீக்கி பணமாகிய நீர்மழையை இந்த ஏழை சாதக குஞ்சின் மேல் பொழியட்டும். இஷ்டாவிசிஷ்டமதயோபி யயா தயார்த்திர திருஷ்டியா திரிவிஷ்டபபதம் சுலபம் லபந்தே. திருஷ்டி பிரஹிருஷ்டகமலோகரதித்திரிஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கரவிஷ்டராயா. சாதாரண புத்திமான்களும் தயைததும்பும் எந்தக்கண் பார்வையால் மூவுலகத்தலைமை பதவியை கூட சுலபமாக பெறுகின்றனரோ அந்த மலர்ந்த தாமரை மலரையத்த பார்வை தாமரை மலரில் வீற்றிருக்கும் மகாலட்சுமியின் பார்வை என் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். கீர்த்தேவதேதி கருடத்வஜசுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. சிருஷ்டிஸ்திதி பிரளய கேலிஷ பிரிவு சம்ஸ்திதாயை தஸ்யை நம. திரிபுவனே குரோஸ்தருண்யை. மூன்று உலகங்களுக்கும் ஒரே நாயகரான பரமேஸ்வரனுக்கு உலகை ஆக்கவும் நிலைபெறச் செய்யவும் அழிக்கவும் ஆன விளையாட்டில் உடனிருக்கும் பத்னியாக சரஸ்வதி எனவும் சாகம்பரி எனவும் சந்திரசேகரரின் பிரியை எனவும் விளிக்கப்பட அவ்வன்னைக்கு நமஸ்காரம். ஸ்ரீத்யை நமோஸ்து சுபகழ்மபலப்ரச ஒலிக்குறிப்பு அடையாளம் தியை. ரத்யை நமோஸ்து ரமணீய குணர்ணவாயை. சத்யை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை. புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. நாம் செய்த நற்செயல்களின் பயனை கொடுக்கும் சுருதி என்றறியப்படுபவளுக்கும் இனிய குணங்களுக்கு கடல் போன்றிருக்கும் ரதிக்கும் தாமரையை இருப்பிடமாஸ்க கொண்ட சக்திக்கும் புருஷோத்தமன் பிரியையான புஷ்டிக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நமோஸ்து நாலீக நிபானனாயை. நமோஸ்து துக்தோததி ஜன்ம பூமியை. நமோஸ்து சோமாமிருத சோதராயை. நமோஸ்து நாராயண வல்லபாயை. தாமரை மலரொத்த முகமுடையவளும் பாட்கடலை பிறந்த இடமாக கொண்டவளும் சந்திரன் அமிர்தம் இவற்றின் சகோதரியாகவும் இருக்கிற ஸ்ரீ நாராயணரின் பிரியையான லக்ஷ்மி தேவிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். சம்பத்கராணி சகலேந்திரிய நந்தனானி சாம்ராஜ்ய தான விபவானி சரோருஹா. வத்வந்தனானி துரிதாகரணோத்யதானி மாமேவ மாதரனிசம் கலையந்து மானியே. ஹே தாமரை போல் கண்களை உடையவளே, செல்வம் கொழிப்பனவும் கரணங்களனைத்தையும் மகிழ்விப்பனவும் சக்கரவர்த்தி பதவியை நல்குவனவும் பாபங்களை போக்குபவனவுமான உன்னை வணங்கல்கள் என்னையே சாரட்டும். யத்கடாட்சசமுபாசனாவிதி சேவகஸ்ய சகலார்த்த சம்பத சந்தனூதி வசனாங்க மானசை. த்வாம் முராரிஹிருத்யேஸ்வரீம் பஜே. எந்த அம்பிகையின் வழிபாடு வழிபடுபவனுக்கு எல்லாவித செல்வங்களையும் நல்குமோ அந்த விஷ்ணு பத்னியை முக்கரணங்களாலும் சேவிக்கிறேன். சரசிஜநிலையே சரோஜ ஹஸ்தே தவல தமாம்சுக கந்தமால்ய சோபே. பகவதி ஹரிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம். தாமரை மலரில் வீற்றிருப்பவளே, கையில் தாமரையை கொண்டவளே, மிக வெண்மையான துகில் சந்தனம் மாலை இவற்றால் அழகியவளே, இனியவளே, மதிப்பிற்குரிய ஹரிப்பிரியை, மூவலகிற்கும் ஐஸ்வர்யம் நல்குபவளே, எனக்கு மனமு வந்து அருள்வாயாக. திக்ரஸ்திபி கனக கும்ப முகாவசிருஷ்ட ஸ்வர்வாஹினி விமலசாரு ஜலுப்ளுதாங்கீம். பிராதர்நமாமி ஜகதாம் ஜனனீமசேஷ லோகாதிநாத கிருஹிணி மம்ருதாத்திபுத்ரீம். திக்கஜங்கள் தங்கக்குடங்களின் வழியே பெருகச் செய்த ஆகாசகங்கை நீரால் நனைந்த உடலையுடையவளும் உலகனைத்திற்கும் தாயானவளும் உலக நாயகரான விஷ்ணு பிரியையானவளும் பார்க்கடல் பெண்ணுமாகிய லக்ஷ்மி தேவியை வணங்குகிறேன். கமலே கமலாக்ஷ வல்லபேத்வம் கருணாபூரதரங்கிதை ரபாங்கை. அவலோகய மாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரமகிருத்ரிமம் தயாயா. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் பிரியே, நீ கருணை ததும்பும் கடாட்சங்களால் மிக ஏழையானவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய முதல் நபரான என்மேல் பார்த்தருள்வாயாக. ஸ்துவந்த ஏ ஸ்துதிபிரமோப்ரன்வகம் திரைமேயும் திரிபுவன மாதரம் ரமாம். குணாதிகா குருதர பாக்ய பாஜினோ பாஜனா நகைமுகம் பவந்தி தே புவி புதபாவிதாசாய. 3 வேதங்களே உருவான திரிலோகமாதாவும் லக்ஷ்மி தேவியை இந்த ஸ்தோரங்களால் தினந்தோறும் ஸ்தோத்திரம் செய்பவர் குணம் மிக்கவராயும் மிகப்பெரிய பேறு பெற்றவராயும் அறிஞர் போற்றும் கருத்து கொண்டவராயும் ஆவர். கனகதாரா ஸ்தோத்திரம் முற்றிற்று.